2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு, கவர்னர் ரவி அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் கவர்னர் ரவி மீது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா உட்பட 10 மசோதாக்கள் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஊட்டியில் கவர்னர் ரவி தலைமையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார். இது தொடர்பாக கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், பல்கலை வேந்தராக கவர்னரை தொடர்கிறார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் உயிர் என்ன உங்களுக்கு அத்தனை மலிவாகிவிட்டதா? பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. திருச்சி உறையூரில் மாநகராட்சி சார்பாக விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 வயது பெண் குழந்தை உட்பட 3 உயிர்கள் பலியாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும். பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் கவுன்சிலர், மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் குற்றங்களை மூடி மறைக்கும் திமுக அரசின் போக்கு இப்போதும் தொடர்கிறது. சென்னை பல்லாவரத்திலும் இதுபோலவே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 உயிர்கள் பறிபோயின. அப்போதும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்று கூறிய திமுக அரசு அதற்கான பரிசோதனை அறிக்கையை வெளியிடாமல் ஓடி ஒளிந்து கொண்டது. இப்போதும் அதே கதையை முன்வைக்கிறது. மக்கள் உயிர் என்ன உங்களுக்கு அத்தனை மலிவாகிவிட்டதா? அடிப்படை தேவையான சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியாத கையாலாகாத மாடல் திமுக அரசு. பொய்களை கூறி சமாளிப்பதை விட்டுவிட்டு உடனடியாக இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம்கள் அமைத்து பரிசோதனைகள் செய்ய வேண்டும். இதுபோன்ற துயர சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர் ஓட்டினால் சஸ்பெண்ட், போலீசாருக்கு டிஜிபி எச்சரிக்கை. இருசக்கர வாகனங்கள் ஓட்டிச் செல்வோரும் பின்னால் அமர்ந்து செல்வோரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். தவறினால் போக்குவரத்து போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றனர். அடுத்தடுத்து ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் பிடிபட்டால் அவர்களுக்கு அபராதத்துடன் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய போக்குவரத்து அதிகாரிகளுக்கு போலீசார் பரிந்துரை செய்கின்றனர். ஆனால் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய போலீசாரில் ஒரு சிலர் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை படம் பிடித்து வீடியோ எடுத்து காவல்துறையின் சமூக வலைதள பக்கங்களில் பொதுமக்கள் பதிவிட்டு வருகின்றனர். இது காவல்துறையினருக்கு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்துகிறது. எனவே ஒழுங்கீனமான போலீசார் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கமிஷனர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதையடுத்து மாநிலம் முழுதும் கமிஷனர்கள், எஸ்பிக்கள் வாக்கி டாக்கி வாயிலாக போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறியதாவது: போலீசார் மற்றும் அதிகாரிகள் போக்குவரத்து விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். காரில் செல்வோர் சீட் பெல்ட் அணிய வேண்டும். இருசக்கர வாகனங்களில் செல்லும் போலீசார் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். ஆனால் இந்த உத்தரவை காவலர் நிலையில் உள்ள ஆண், பெண் போலீசார் பின்பற்றுவது இல்லை. பெரும்பாலும் பணி முடிந்து வீடு திரும்பும் போது விபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். இவர்களால் காவல்துறைக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது. எனவே ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் போலீசாரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். காலை 7 மணிக்கு போலீசார் வருகை பதிவு சரிபார்க்கப்படும் ரோல் காலில் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்த போலீசார் தங்களிடம் ஹெல்மெட் இருப்பதை உயரதிகாரிகளிடம் காண்பித்து உறுதி செய்ய வேண்டும். ஹெல்மெட் இல்லாத போலீசாரை இருசக்கர வாகனம் ஓட்ட அனுமதிக்க கூடாது. அவரிடம் சாவியை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ISI முத்திரை பெற்ற நிறுவனத்தின் ஹெல்மெட் வாங்கி வந்து அதற்கான ரசீதை காண்பித்தால் மட்டுமே சாவியை கொடுக்க வேண்டும் என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் என கூறினர். முருக பக்தர்கள் மாநாடு, நடிகர் ரஜினிக்கு அழைப்பு. மதுரையில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற தலைப்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இம்மாநாட்டில் நடிகர் ரஜினியை கலந்து கொள்ள வைக்கும் தீவிரத்தில் இந்து முன்னணி களமிறங்கியுள்ளது.
இதற்காக ரஜினியை சந்தித்து அவருக்கு மாநாட்டு அழைப்பிதழ் கொடுத்துள்ளனர். தற்போது கோவை அருகே கேரளாவுக்கு உட்பட்ட ஆனைக்கட்டியில் சோலையூர் பகுதியில் நடக்கும் படப்பிடிப்பில் உள்ளார் நடிகர் ரஜினி. இதையறிந்த இந்து முன்னணியினர் கோவை வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்தி தலைமையில் நடிகர் ரஜினியை சந்தித்தனர். மாநாட்டில் கலந்து கொள்ள வருமாறு அழைப்பு விடுத்து அழைப்பிதழ் வழங்கினர். இதுபற்றி கோவை வடக்கு மாவட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் கார்த்தி கூறுகையில், தொடர் முயற்சிகளுக்கு பின் படப்பிடிப்புக்காக சோலையூர் பகுதிக்கு வந்திருக்கும் நடிகர் ரஜினியை சந்தித்து பேசி முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக விளக்கம் அளித்தோம். மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறியதும் கட்டாயம் வருகிறேன் என தெரிவித்தார். அவரும் முருக பக்தர்தான் என்பதால் கட்டாயம் வருவார் என நம்புகிறோம் என்றார். 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் இரு காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இருப்பினும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களுக்கு வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் வேலூரில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், ஈரோடு, கரூர், பரமத்தி, திருச்சி, திருத்தணி நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது என்றும் கூறியுள்ளது. 1 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விசைத்தறிகள் இனி இயங்கும். 3 அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை சக்சஸ். கூலி உயர்வு கோரி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் சுமார் 1.25 லட்சம் விசைத்தறியாளர்கள் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் மூலம் சுமார் 1000 கோடிக்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இச்சூழலில் இரு மாவட்ட கலெக்டர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சோமனூர் ரகங்களுக்கு 15%, பல்லடம், அவினாசி, மங்களம் உள்ளிட்ட இதர ரகங்களுக்கு 10% என்ற கூலி உயர்வு வழங்கப்பட்டது. 2022 ஒப்பந்தத்தில் இருந்து இந்த உயர்வு வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டனர். இதை ஏற்று விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றனர். கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர், கண்ணம்பாளையம், அவனாசி, தெக்கலூர், புதுப்பாளையம், பெருமாநல்லூர் பகுதியில் இருந்த 1.25 லட்சம் விசைத்தறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரு மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்களிடையே நடைபெற்றது. இன்று இறுதியாக மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்றைக்கி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். உடல் முழுதும் விழுந்து சரமாரி குத்து, வீட்டுக்குள் சரிக்கப்பட்ட மாஜி டிஜிபி. பெங்களூரை உலுக்கிய பயங்கர சம்பவம். கர்நாடகாவின் டிஜிபியாக இருந்த ஓம் பிரகாஷ் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2015 முதல் 2017 வரை ஓய்வு பெறும் வரை கர்நாடகாவின் டிஜிபியாக இருந்தவர் ஓம் பிரகாஷ், வயது 68. பெங்களூருவின் HSR லேஅவுட் என்ற பகுதியில் மனைவி பல்லவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பல்லவியிடம் இருந்து கர்நாடக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு போன் வந்தது. எனது கணவர் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடக்கிறார், உடனே வாருங்கள் என்று பல்லவி சொன்னதாக கூறப்படுகிறது. உடனே போலீசார் முன்னாள் டிஜிபியின் வீட்டுக்கு விரைந்தனர். அவரது வீடு 3 மாடி கட்டடங்களை கொண்டது. அதில் தரைதளத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் ஓம் பிரகாஷ். அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். ஓம் பிரகாஷின் கழுத்து மற்றும் வயிறு பகுதிகளில் பல இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்தன. அவரது சடலம் மற்றும் அதில் இருந்த காயங்களை பார்த்தே அவர் கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். அதாவது கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் கொடூரமான முறையில் அவரை மர்ம நபர்கள் குத்தியிருக்கின்றனர். போலீசாருக்கு ஓம் பிரகாஷின் மனைவி பல்லவி மற்றும் மகள் மீது சந்தேகம் வந்தது. இதனால் இருவரையும் பிடித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வெளியூரில் இருக்கும் மகனிடமும் விசாரிக்கின்றனர். ஏற்கனவே ஓம் பிரகாஷ் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார். குறிப்பாக தனது குடும்பத்தினர் மூலமே ஆபத்து வரலாம் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல்லவி மற்றும் மகளே இந்த கொடூரத்தை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இருப்பினும் இது பற்றி தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கொலை நடந்த பிறகு இன்னொரு IPS அதிகாரியின் மனைவிக்கு பல்லவி போன் செய்ததாகவும் தனது கணவரை கொலை செய்துவிட்டதாக அவரிடம் வாக்குமூலம் அளித்ததாகவும் இன்னொரு தகவல் வெளியாகியுள்ளது. கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் ஓம் பிரகாஷ் வீட்டில் இருந்து போலீசார் மீட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முழுமையான விசாரணை முடிந்த பிறகுதான் இன்னும் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் என்று போலீசார் கூறுகின்றனர். DGP பதவிதான் ஒரு மாநில போலீசின் மிக உயரிய பதவி. அந்த பதவியில் இருந்து 7 ஆண்டுக்கு முன்தான் ஓம் பிரகாஷ் ஓய்வு பெற்றார். இவரது சொந்த ஊர் பீகார். ASPயாக கர்நாடகாவின் ஹரப்பனஹள்ளியில் தனது போலீஸ் வேலையை துவங்கினார். பின்னர் சிவமோகா, உத்தர கன்னடா, சிக்மங்களூரு மாவட்டங்களில் SPயாக வேலை பார்த்துள்ளார். கர்நாடக மாநில ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் லோக் ஆயுக்தாவை முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். CID பிரிவில் IG-ஆக இருந்தார். 2015 மார்ச்சில் DGP ஆனார். 2017 ஓய்வு பெற்றார். இவ்வளவு பெரிய போலீஸ் பதவியில் இருந்தவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெங்களூரை மட்டுமின்றி டோட்டல் கர்நாடகாவையும் அதிர வைத்துள்ளது. அதிரடி நடவடிக்கை கூடாது, ட்ரம்புக்கு எதிராக அணிதிரளும் அமெரிக்க மக்கள். அமெரிக்க அதிபராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார். அரசின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த ஊழியர்களை அவர் பணி நீக்கம் செய்தார். மேலும் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையின்படி பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்தார். தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வருகிறார். அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்து அவர்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றி வருகிறார். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ற பெயரில் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி கடந்த 5ஆம் தேதி போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக இந்த போராட்டம் நடந்தது. நியூயார்க், வாஷிங்டன், டெக்சாஸ், சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட நகரங்களில் அதிபர் டிரம்பின் கொள்கைகளை கண்டித்து பதாகைகளை ஏந்தி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூயார்க்கில் பிரதான நூலகத்திற்கு வெளியே கூடிய மக்கள் அமெரிக்காவில் மன்னர்கள் இல்லை, கொடுங்கோன்மையை எதிர்க்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பினர். இதுபோல டெக்சாஸ், வாஷிங்டன் உள்ளிட்ட நகரங்களிலும் அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டம் நடந்தது.